என்னாச்சுமா அம்மாவுக்கு? நைட்டு என்ன சாப்பிட்டாங்க? பால் சாப்பிட்டாங்க. பால் சாப்பிட்டு அப்புறம் சோஃபால அப்படியே தூங்கிட்டாங்க. அப்புறம் வாயிலிருந்து பாலா பபிள்ஸ் வந்துச்சு. அப்புறம் அப்புறம் நான் தான் தொச்சு விட்டேன். இவங்க சொல்றத பார்த்தா சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்மா தெரியுது. இவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? நான் உங்க வீட்ல வேலை பாக்குறேன் மேடம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா? அவங்க ஹஸ்பண்ட் வரலையா? 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அம்மா இப்ப தனியா தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. நீங்க தான் டாக்டர் அவங்கள காப்பாத்தணும். எப்படிமா? இது சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ். போலீஸ்ல சொல்லணுமே. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படியாவது அவங்கள காப்பாத்துங்க. சரிமா, அத கூட நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகுமே, அதை யார்கிட்ட கிளைம் பண்றது? செலவை பத்தி கவலைப்படாதீங்க. அம்மா பேங்க்ல மேனேஜரா இருக்காங்க. சொந்தமா வீடு இருக்கு. வசதிக்கு எந்த குறைவும் இல்ல. அவங்கள எப்படியாவது காப்பாத்துங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. நீங்க வீட்ல வேலை பாக்குறவங்க. இந்த பொண்ணு விவரம் இல்லாம இருக்கு. இப்பவே அட்வான்ஸ் வேற கட்டணும். அதுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? இப்ப இல்ல டாக்டர், ஆனா நான் கட்டிடுறேன். இப்ப அட்வான்ஸ் பே பண்ணாம இங்க எதுவுமே நடக்காது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துங்க. என்னமா இது? சொல்றத புரிஞ்சுக்காம சங்கடப்படுத்துறீங்களே. நான் டிசைட் பண்ண முடியாதுமா. ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ். தப்பா நினைக்காதீங்க. நீங்க அவங்கள ஜிஹெச் கூட்டிட்டு போயிடுங்க. இப்படி சொன்னா எப்படிங்க? நீங்க நினைச்சா காப்பாத்த முடியும். கொஞ்சம் கருணை காட்டுங்க டாக்டர். பணத்துக்கு எப்படியாவது நான் ஏற்பாடு பண்றேன். இல்லம்மா, முன்னால பணம் கட்டாம இங்க எதுவுமே நடக்காது. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பாப்பா, நீங்களும் வந்து கால்ல விழுங்க. அப்பதான் அம்மா வருவாங்க. எழுந்துருங்க. ஐயோ, எழுந்துருங்க. எழுந்துருங்கம்மா. டாக்டர், அம்மா வேணும். காப்பாத்துங்க டாக்டர். இது பாவப்பட்ட ஜென்மம் டாக்டர். அவங்களுக்காகவாது எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சரி, நான் போய் சீஃப் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன். முடியாது மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. பேசிட்டு வந்து பாக்குறேம்மா. அம்மா, அம்மா பாப்பா வந்திருக்க. வா மாலதி, வாங்க சம்மந்தி. வணக்கம்மா. ஆமா, மாப்பிள்ள வரலீங்களா? டெல்லி காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்கான். பச்சை ஏதோ முக்கியமான மீட்டிங்னு மைக்கிளோட போயிருக்கிறான். விசேஷத்துக்கு வந்துருவான். மாலதி, என்னடி இது? நான் என்னம்மா பண்ணுவேன்? நான் என்ன அவர் வர வேண்டாம் நான் சொன்னேன்? அவனை விடுங்க. அதான் நாங்க வந்திருக்கோம் இல்ல, வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் வந்திருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஆமா, பொண்ணு வீட்டுல இன்னும் வரலையா? அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா. என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிருச்சா? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு.
ஏன் இங்க தனியா நின்றுட்டு இருக்க? இல்ல இங்க இருந்து என்ன பண்றேன்னு கேட்டேன். இல்ல அங்க ஒரே புகையா இருக்கு. போக அங்க இல்ல, ஓ மனசுல தான். இன்னும் ஐயர் ஓமகுண்டமே ஆரம்பிக்கவே இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்ததே நீதான். அப்புறம் சங்கடப்பட்டா எப்படி? நீ சரியா நடந்திருந்தா இந்த அவசர கல்யாணமே தேவையில்லை. என்ன பண்றது, ஓ விதி, அனுபவிச்சுதான் ஆகணும். எப்படியோ கல்யாணத்தை சமைச்சிட்டு வந்துட்ட, அப்படியே ஒதுங்கி இருக்க. கல்யாணம் உனக்குப்பா நல்ல சந்தோஷமா கெத்தா இருக்க வேணா? இந்த பாரு, பழசெல்லாம் மறந்துட்டு முகத்தை நல்லா சிரிச்சா மாதிரி வச்சுக்க. மாப்பிள்ளையா ஜம்மு நிறே. என்னது இது? என்ன பாரு, நானே மாப்பிள்ள மாதிரி இருக்கேன். அதெல்லாம் மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கீங்க. வயசுல பெரியவங்க எல்லாம் மணமேடைக்கு பக்கத்துல இருக்கணுமா? போறீங்களா? இத சொல்றதுதான் அங்க இருந்து இங்க வந்திருக்க. போறேன். டேய், என்னடா நீ? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இப்படி வச்சிட்டு இருக்க மூஞ்ச. என்ன ட்ரெஸ் இது? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா வேட்டி சட்டை மாத்திட்டு இருக்க வேண்டாமா? போ மாத்திட்டு வா. மாலதி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உன் மாமனார் ஏடா கூடமே ஏதாவது பேசிட போறாரு. அவரை பேச விடாம பாத்துக்கோ. நீயும் தயவு செஞ்சு எதுவும் பேசிடாத. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாரும் அவனை சீண்டாம இருக்கிறதா நல்லது. அப்புறம் அவன் கோச்சிட்டு போயிட்டான்னா பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும்டி. பாத்துக்கோ. சிடி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் தானே இது? ஃபோன் பண்ணி ரிசப்ஷனில் கேட்டால் சொல்லுவாங்கல்ல. ஃபோன் நம்பர் நெட்டில் தேடி பார்த்தா கிடைக்கும். எஸ், சிடி ஹாஸ்பிட்டல். வரலையே, வேற எப்படி தேடுறது? ஏரியா போட்டு பார்க்கலாமா? எஸ், இதேதான். கால் பண்ணி கேட்டுருவோம். சிடி ஹாஸ்பிட்டல். ஹலோ மேடம், எனக்கு ஒரு டீடைல் வேணுமே. சொல்லுங்க சார். வடசர்வாக்கம் வேலநகர் ஏரியாவில் உங்களோட ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் ஒன்ன பார்த்தேன். அங்க ஏதாவது ஆக்சிடென்ட் இல்ல வேற ஏதாவது சீரியஸ் கேஸ பிக்கப் பண்ண அனுப்பியிருந்தீங்களா? இப்படி கேட்டா எப்படி சார்? பேஷண்ட் பேர் சொல்லுங்க, செக் பண்ணி சொல்றேன். பேஷண்ட் மாயா நல்லா தானே இருந்தாங்க. அப்ப மேடம்க்கு தான் ஏதாவது ஆகியிருக்குமோ? ரெண்டு பேர் பேரை கேட்டலாம். மேடம் பவானி இல்லனா மாயா, இப்படி யாராவது அங்க அட்மிட் ஆகியிருக்காங்களா? ஒரு நிமிஷம் சார். அந்த பேர்ல பேஷண்ட் யாரும் இல்ல சார். ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ரொம்ப வேண்டப்பட்டவங்க. 10 நிமிஷத்துக்கு முன்ன அந்த மாதிரி பேர்ல யாராவது அட்மிட் ஆகியிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் நேம் ரெஜிஸ்டர் ஆயிருக்காது சார். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்களேன். 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுங்க, விசாரிச்சு சொல்றேன். ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. அக்கா, அம்மா எப்போ வருவாங்க? எனக்கு அம்மா பார்க்கணும். பார்க்கலாம் பாப்பா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எனக்கு இப்ப பார்க்கணும். இப்ப அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா கண்ணு முடிச்சது நம்ம போய் பார்க்கலாம். அம்மா எப்ப கண் முழிப்பாங்க? எனக்கு அம்மா வேணும். எனக்கு அவங்களை பார்க்கணும். பார்மசியில போய் மெடிசன் வாங்கிட்டு வாங்க. இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையா? அந்த டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் மெடிசன் வாங்கிட்டு வாங்க. பாப்பா, அம்மாவுக்கு மருந்து வாங்கணும், வாங்க போய் வாங்கிட்டு வரலாம். நான் இங்கே இருக்க, நீ போ. தனியா எப்படி பாப்பா இருப்பீங்க? உள்ள அம்மா இருக்காங்க, நான் அம்மா கூட தான் இருப்பேன். நீ போ. அம்மாக்கு மருந்து வாங்கிட்டு வா.
அம்மா கண் முடிச்சதும் அம்மா பாப்பா எங்கன்னு கேட்பாங்க. நான் இங்கே இருக்கேன். சரி பாப்பா, நீங்க எங்கேயும் போகாம இங்கேயே இருங்க. போ. மா, நான் மருந்து வாங்கிட்டு வர வரைக்கும் உங்களை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களாம்மா? சரிம்மா, பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. அம்மா கண் முடிச்சுக்கோ. அம்மா பாப்பா பாவல. எனக்கு அழுகியா வருது. இது பார்க்க மாட்டியா? கண் முடிச்சுக்கோமா. கண்ணு முடிச்சு பார்க்கலாம். பிச்சு பிச்சு பார்க்கவே பாவமா இருக்குமா. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு என்னதான் பிரச்சனையா? என்னன்னு தெரியலங்க. ஏதோ தற்கொலை பண்ணிக்க பார்த்தாங்களாம். காப்பாத்துறது கஷ்டம் போல இருக்கு. அட கடவுளே, இதுக்கு வேற மூளை வளர்ச்சி இல்லை போல இருக்கு. அம்மாவும் போயிட்டா இதோட நிலைமை என்ன ஆகுறது? கஷ்டம்தாங்க. இதை இப்படி அனாதையா விட்டுட்டு அந்த அம்மா சாமி கிட்ட போகணும்னு விதி போலங்க. இத பாரம்பு, ஒரு அளவுக்கு தான் நான் பொறுத்துப்பேன். இப்படியே அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, நான் சாமி கிட்ட போயிடுவேன். ஆண்டி, அம்மா சாமி கிட்ட போயிடுவாங்களா? சாமி உங்களை கூப்பிட்டுக்குமா? சொல்லுங்க. அம்மா சாமி கிட்ட போயிடுவாங்களா? இல்லம்மா, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல, நீங்க சொன்னீங்க அம்மா சாமி கிட்ட போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. நீ பயப்படாம போய் உக்காருமா. போவாத, சாமிட்டு போவாதே செல்லம். அம்மா பாப்பா பாவல, என்னை விட்டுட்டு போவாத. அம்மா, அம்மா, அம்மா ஓரமா போய் உட்காருமா. அம்மா பார்க்கணும். அம்மாட்ட போகணும். அழாதம்மா, உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க பொழைச்சுக்குவாங்க. நீ ஓரமா போய் உட்காருமா. எனக்கு உள்ள அம்மா பார்க்கணும். அம்மா ஒண்ணும் ஆகாதுமா, நீ போய் உட்காருமா. அம்மா மெடிசன்ஸ் கொடுங்க. அக்கா, அம்மா, அம்மா சாமிட்ட போக வேண்டாம் சொல்லு. சாமி கிட்ட போக சொல்லு. இல்ல பாப்பா, அம்மா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இல்ல, அம்மா சாமி கிட்ட போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? அந்த ஆண்டி. பாப்பா, யார் சொன்னதையும் நம்பாதீங்க. அம்மா சாமி கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. தைரியமா இருங்க. எனக்கு அம்மா பார்க்கணும். பார்க்கலாம் பாப்பா. அம்மா சாமி கிட்ட போயிட்டா என்ன யார் பார்த்துப்பா? யார் எனக்கு அது சொல்லுவாங்க? என்னை யார் சாப்பிட வைப்பாங்க? எனக்கு அழா வருது. அம்மா பாப்பா பாவல. அழாதீங்க பாப்பா, அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. அவங்க நல்லபடியா திரும்பி வந்துடுவாங்க. நீ போய் சொல்ற. அம்மா என்னட்டு சாமி கிட்ட போறாங்க. அம்மா, அம்மா, வாங்க பாப்பா, அம்மா, வாங்க பாப்பா. அழாதீங்க பாப்பா, வாங்க. அம்மா பொழைச்சுக்குவாங்க. நீங்க சாமியை வேண்டிக்கங்க. சாமி என்னன்னு வேண்டது? இப்படி கையெடுத்து கும்பிட்டு, சாமி எனக்கு அம்மா வேணும், அம்மாவை என் கூடயே விட்டுடு, அம்மாவை காப்பாத்துன்னு கண்ணை மூடி வேண்டிக்குங்க. இப்படி பண்ணா அம்மா வந்துருவாங்களா? அம்மா கண்டிப்பா வந்துடுவாங்க பாப்பா.
வாங்க அங்க உட்கார்ந்து சாமியை வேண்டிக்குங்க. வாங்க வாங்க பாப்பா. அம்மாவை காப்பாத்து சாமின்னு வேண்டிக்குங்க. கையெடுத்து கும்பிடுங்க. நீ அழாத, நான் வேண்டிக்கிறேன். சாமி, அம்மா எனக்கு வேணும். அம்மாவை காப்பாத்து. யாருங்க இங்க பவானியோட அட்டெண்டர்? நான் தாங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குமா? யாரோ யுகின்னு ஒருத்தர் பேசுறாரு, வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. பாப்பா, யுகி தம்பி தான் கூப்பிடுறாரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வாங்க பாப்பா. ஹலோ அக்கா, நான் யுகி பேசுறேன். என்னாச்சு? தம்பி, அம்மாவுக்கு ரொம்ப முடியாம இங்க ஹாஸ்பிட்டல்ல. என்னாச்சுக்கா? அக்கா ஏன் அழுவுறீங்க? ப்ளீஸ்க்கா அழாதீங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல தம்பி. அம்மா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்கக்கா? மேடம் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்களா? ஆமா தம்பி, நேத்து ராத்திரி நல்லாதான் இருந்தாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறப்ப என்கிட்ட நாளை காலையில எனக்கு ஃபோன் பண்ணு. நான் எடுத்தா அதுக்கு அவசியம் இருக்காது. எடுக்கலைன்னா அப்ப இதை பிரிச்சு பாரு. ஆனா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணு. தேங்க்ஸ் மா. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் சொல்றீங்க? நன்றியை கடன் வச்சுக்க கூடாது. அது நினைக்கும் போதே சொல்லிடணும். இல்லைன்னா திரும்ப சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். என்னக்கா அது? மேடம் ஏன் இப்படி பண்ணாங்க? அந்த ஆளு பேசுனதுல அம்மா ரொம்ப நொந்து போயிட்டாங்க தம்பி. அந்த வேதனையில தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கொண்டாந்து சேர்த்துட்டனே தவிர யாருக்கு தகவல் சொல்றது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்ல வேளை நீங்களே கடவுள் மாதிரி போன் பண்ணீங்க. அக்கா இப்ப மேடத்துக்கு எப்படி இருக்கு? டாக்டருங்க எதுவுமே சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க தம்பி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. பாப்பா வேற அழுதுகிட்டே இருக்காங்க. என்னால சமாளிக்கவே முடியல. நீங்க கொஞ்சம் வரீங்களா? கண்டிப்பாக்கா, நான் உடனே வரேன். மாயா இப்ப எங்க இருக்காங்க? இதோ என் பக்கத்துல தான் இருக்காங்க தம்பி. போன் அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுங்க. யோகி, யோகி, அம்மா, அம்மா. மாயா அழாதீங்க. நீங்க தைரியமான பொண்ணு தானே? இப்படி எல்லாம் அழக்கூடாது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சரியா? சீக்கிரமா வா யோகி. அம்மா சாமி கிட்ட போயிடுவாங்களா? அது எல்லாரும் சொல்றாங்க. என் கூட வீட்டுக்கு வர சொல்லு. நான் அடம் பிடிக்க மாட்டேன். குட்கெல்லாம் நடந்துக்கிறேன். நான் அழக்கூடாதுன்னு சொன்னல. நான் உங்க ஃப்ரெண்டு தானே? நான் சொன்னா கேப்பீங்களா இல்லையா? நீங்க அழாம யாரையும் தொந்தரவு பண்ணாம இருங்க. நான் உடனே அங்க வரேன். ஹலோ யோகி, ஹலோ. யார் பேச மாட்டேன்றா? ஹலோ தம்பி, போனை வச்சுட்டாங்க. வந்துட்டு இருக்காங்கம்மா. வாங்க போலாம், வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க சார். ஆமா வாங்க சார் வாங்க. வா வா. வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா. வாங்க உள்ள வாங்க.
வாங்க வணக்கம் 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 சம்பந்தி. வணக்கம். என்னம்மா இன்னும் மாப்பிள்ளையை காணோம்? அன்னைய போலவே முன்னாடி நீங்க போங்க, பின்னாடி நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. இன்னைக்கு நான் அவனை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான். அம்மா நீங்க உட்காருங்க. கூட்டிட்டு போங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. வேலு, அம்மா நீ இப்படி கொஞ்சம் வா.